வெல்கம் பேக் டு சேனல். மே 15 வந்து சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் வந்து படித்து போய் எழுதுறோமோ, ப்ரிப்பேராக எழுதுறோமோ, அதை விட முக்கியமானது நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் போகிறது முன்னாடி சில செக்லிஸ்ட்டாக நம்ம பார்த்து வைக்கிறது. ஸோ நீங்கள் சில விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரெஷர் உங்களுக்கு போதும். நான் வந்து இந்த செக்லிஸ்ட் விஷயம் வந்து நான் பார்த்துக்கிறேன். அண்ட் நான் பார்த்துக்கிறேன் மீன்ஸ் நாளாக எடுத்து வைக்க முடியாது. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுங்க, பேக் மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாயோ இதை மிஸ் பண்ணிட்டோமோ அதை மிஸ் பண்ணி நீங்கள் கவலையே பட வேணாம். ஸோ என்னெல்லாம் செக்லிஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ அட்மிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷன்லாம் ஜே எக்ஸாமினேஷன்லாம் கலர் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. நம்ம சிஏ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கலர் பிரிண்ட் அவுட்டாக தேவையில்லை. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் சஃபிஷியன்ட். நீங்கள் அட்மிட் கார்டு வந்து கலர் பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து உங்கள் பேஜ், உங்கள் ஃபோட்டோ அண்ட் உங்கள் சில விஷயம்லாம் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 4 சப்ஜெக்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துங்க. 2 பேஜும் வந்து ஒழுங்காக வந்து அழகாக தெரிகிற மாதிரி எடுங்க. உங்கள் விஷயம்லாம் வந்து எடுக்கிற ஜெராக்ஸ் வந்து ஒழுங்காக தருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். இது அது ஆதார் கார்டாக இருக்கலாம், உங்கள் லைசன்ஸ். நீங்கள் 18 வயசு வந்தால் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து போகலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துன்னு போங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் தேவைக்காக திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து போட்டிருப்பாங்க அட்மிட் கார்டில் ஒரு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு. ஸோ ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினல் கேட்டிங்கன்னா இந்த 2 இருக்கும் அப்படியே சைஸ் லைசன்ஸ் மாதிரி, ஆதார் கார்டு லைசன்ஸ் மாதிரி இந்த ஒரு இருக்கும் எப்படி, அதை எடுத்துன்னு போயிடுங்க. ஒரிஜினல் எடுத்துன்னு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பால் பாயிண்ட் பென். நிறைய பேர் வந்து பிளாக் பால் பென் தான் எதுவும் சொல்லுவாங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் ஜெல் பென்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜெல் பென் யூஸ் பண்ணுறோம்னா இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லை என் மனசுக்கு வந்து உறுத்தினே இருக்குன்னா நீங்கள் 2 பால் பென் எடுத்துன்னு போங்க. ஒரு பென் மட்டும் தயவு செஞ்சு எப்பவுமே எடுத்துன்னு போயிடாதீங்க. திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். அப்போ வந்து கடன்லாம் வாங்க முடியாது. அட்மிட் கார்டிலே அழகாக போட்டுருவாங்க. இது மாதிரி பக்கத்துலேருந்து யாருன்னா பாரோ வாங்கினாலும் வந்து மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ண முடியும்னு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. 2 இல்லை 5 நாள் கூட எடுத்துன்னு போங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி பென்சில். இந்த ஹெச்பின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஹெச்பி பென்சில் மட்டும் வாங்க. நம்ம நார்மல் பென்சில் எல்லாமே வந்து ஹெச்பி பென்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரொம்ப டார்க்காக இருக்க பென்சில் தான் எடுத்துன்னு போயிடாதீங்க. நம்ம நார்மல் பென்சில் எல்லாமே ஹெச்பி பென்சில் தான். அண்ட் சில பேர் வந்து அறிவாளித்தனமாக வந்து ட்ராயிங் பென்சிலாக எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்ட இருக்குது ட்ராயிங் பென்சிலாக இருக்குது, இந்த 1B 10Bலாம் இருக்குது. ஸோ அந்த பென்சிலாக எடுத்து போவாங்க. ஹெச்பின்னு கிளியராக உங்கள் பென்சிலில் போட்டுருக்கோம். இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் அப்சரா நட்ராஜ் பென்சில் போங்க. அவ்வளோதான். ஒரு எரேசர், ஸ்கேலு, ஷார்ப்னர், அவ்வளோதாங்க. இது வந்து பேசிக் திங்கு. பென்சிலு, எரேஸ்கரு, ஸ்கேலு, ஷார்ப்னரு. ஸோ அங்கே போய் யாருன்னா கடன் வாங்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே கடன் வாங்குறது, எக்ஸாம் ஹாலில் கடன் வாங்குறது மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்ஸ். நிறைய பேர் வந்து கால்குலேட்டர்ஸ் பிஸ்னஸ் எடுத்துன்னு போகக்கூடாது. 4 சப்ஜெக்ட்டுமே எடுத்துன்னு போகணுங்க கால்குலேட்டர். ஏன்னா பிஸ்னஸ் திடீர்னு ஒரு கொஷனில் வந்து எதனா கால்குலேட் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே சரி கால்குலேட்டர் எடுத்துன்னு போகணும். எக்கானமிக்ஸ், மேக்ஸ், அக்கௌண்டிங் அதெல்லாம் சொல்லவே வேணாம். ஸோ பிஸ்னஸ் எடுத்துன்னு போயிடுங்க. அண்ட் கால்குலேட்டர் எந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மல் இந்த மல்லிக்கால் யூஸ் பண்ணணும். இந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும். இங்கே வருது பாருங்க, இந்த மல்லிக்கால் கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும். எல்லோரும் வேறு கேரக்டர் சொல்லுவாங்க, நான் மல்லிக்கால் கேரக்டர் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு எடுத்துன்னு போயிடாதீங்க. உள்ள அலோடே கிடையாது. ஸோ கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2 கால்குலேட்டர் இருக்குங்க. ஏன்னா திடீர்னு அந்த கால்குலேட்டர் வந்து மக்கர் பண்ணிச்சுன்னா இன்னொரு பேக்கப்பு கண்டிப்பாக ஒரு கால்குலேட்டர் வேணும். அண்ட் 2 கால்குலேட்டருமே வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு வீட்டில் பார்த்துட்டு போங்க. ஸோ 2 முக்கியம். 1 மட்டும் எடுத்துன்னு போய் வந்து நீங்கள் உங்கள் பேனிக் ஆகிடாதீங்க. 2 எடுத்துன்னு போங்க. பேக்கப்பு எப்போவுமே வந்து 2 கால்குலேட்டர் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச். எனக்கு கேட்டிங்கன்னா அது ஆப்ஷனுங்க. வாட்ச் எடுத்து போகலாம் இல்லை. நான் வந்து என்னோடய எக்ஸாம் சென்டர் வந்து விஐடி வந்து எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ விஐடி வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். அதில் வந்து அவ்வளோ பெரிய ஆள். இந்த காவலன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, விஜயும் அந்த நடிகர், அந்த மாதிரி ஒரு ஹால் அங்கே லெக்சர் நடக்கல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலுங்க. அங்கே வந்து கடிகாரமே இவ்வளோ பெரிய கடிகாரம் இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து வாட்ச் வந்து பர்சனலாக தேவைப்படல. நீங்கள் வந்து சைடில் பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போகலாம். அண்ட் ரிஸ்ட் வாட்ச் வந்து சாதா வாட்சாக இருக்கணுங்க, அனலாக் வாட்சாக இருக்கணும். டிஜிட்டல் வாட்ச் வந்து நாட் அலோடு. அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சும் அலோடு இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாட்ச் எடுத்துன்னு போகிறது ஆப்ஷனல். என்ன கேட்டிங்கன்னா எடுத்துன்னு போகாதீங்க, அவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில், தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில்.
எக்ஸாம் எழுதும்போது யார் தண்ணிலாம் குடிப்பாங்கன்னு தெரில. பட் நீங்கள் ப்ரெஷரைஸாக ஃபீல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் குடிக்கலாம். அண்ட் ரொம்ப குடிச்சிடாதீங்க. ரொம்ப குடிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லலாம் அவசியம் இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த 3 மணி நேரத்தில் என்னன்னா தண்ணி குடிக்கிற அவசியம் வராது. இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போங்க. அண்ட் எடுத்துன்னு போனால் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். லைக் வந்து நீங்கள் இந்த டப்பர் வேறு வாட்டர் பாட்டில் எதுவும் போயிடாதீங்க. லைக் அப்படியே எப்படி சொல்கிறது, உள்ள தண்ணி இருந்து நமக்கு தெரியணும். தண்ணி வந்து ப்ளூ கலராக பிளாக் கலராலாம் இந்த விராட் கோலி குடிக்கிற பிளாக் கலர் தண்ணி இருந்தால் அது கூட நமக்கு தெரியணும். ஸோ உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போங்க. அண்டு டிரான்ஸ்பரண்ட் பவுச், நீங்கள் பவுச் வந்து எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லைங்க. இதில் போட்டு நான் எழுதியிருக்கேன். நான் இதில் ஒரு பூஜான்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்து பவுச் முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து சுற்றி இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்ட்லேயே எடுத்துன்னு போகலாம். அண்டு நீங்கள் எடுத்துன்னு போகிற சென்டர் வந்து வெளியே பேக் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துன்னு போகும்போது கையிலே கேல்குலேட்டர் எல்லாமே ஒரு கையிலே எடுத்துன்னு போயிடலாம். ஸோ பவுச் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்கள் எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் பவுச் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். அண்ட் லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பேடு. அண்டு இந்த ரைட்டிங் பேட் வந்து நான் எழுதின சென்டர் விஐடியில் வந்து நாட் அலோடு. அண்ட் எங்களுக்கு அந்த தேவை ஏற்படல. பிகாஸ் அந்த பெஞ்சே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது மாதிரி தான் இருந்துச்சு பெஞ்ச். பாருங்களா, நல்லா வந்து அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்கூல் பெஞ்செல்லாம் வந்து எல்லாம் கிறுக்கிருப்பாங்க. இந்த 2 பேர் பொண்ணுங்க ஜே அண்ட் கே, நான் அது காம்பஸில் குத்தி எழுதிருப்பாங்க. அந்த மாதிரி இது பெஞ்ச்லாம் இல்லை, ரொம்பவே அழகான பெஞ்ச் இருந்துச்சு விஐடியில். ஸோ நீங்கள் ரைட்டிங் பேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் எழுத போகிற சென்டர் வந்து ரொம்ப கேவலமாச்சுன்னா ரைட்டிங் பேட் எடுத்துன்னு போங்க. ஏன்னா பெஞ்ச் கேவலமாக இருந்தால் நீங்கள் ரைட்டிங் பேட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் என்னோட சென்டரில் வந்து அலோடு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த அட்மிட் கார்டு தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாம் எக்ஸாம் தான் ரெடி ஆகிடுவாங்க. நானே பார்த்துக்கேன். என்னோட எக்ஸாம் சென்டரில் நிறைய பேர் வந்து அட்மிட் கார்டு எடுத்துன்னு வராமல் வந்து நிறைய ப்ரெஷரைஸாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்டு அந்த நேரத்தில் எக்ஸாம் ஒழுங்காக இதில் கூட கேள்விப்பட்டேன் நான். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் இன்றைக்கே இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, எப்போ அப்லோட் பண்ண போகணுன்னு தெரியாது. நீங்கள் பார்க்கும்போது இப்போவே வந்து ஒரு அழகாக வந்து நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி அழகாக ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் சைனில் வந்து அழகாக தேர்தான்னு பார்த்துருங்க. அண்ட் எல்லாமே ஒழுங்காக வந்து அட்மிட் கார்டு என்ன எடுத்துன்னு போகிறீங்களோ இல்லையோ அட்மிட் கார்டு வந்து ஒழுங்காக திருப்போங்க. அட்மிட் கார்டு அண்ட் அதே மாதிரி கேல்குலேட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். கேல்குலேட்டர்ஸ் வந்து 2 கேல்குலேட்டர்ஸு. இந்த 2த்தை மட்டும் ஒழுங்காக பார்த்துருங்க. மீதிலாம் வந்து நம்ம மனசுக்கே நம்ம மைண்டில் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகும் எது எடுத்துன்னு போகல அப்படின்னு. அப்போயே நம்ம எடுத்து வச்சிடும். பட் இந்த 2 விஷயம் அட்மிட் கார்டு அந்த ஆதார் கார்டு வந்து தேவைப்பட எடுத்துன்னு போவாங்க. அண்ட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், நிறைய பேர் இந்த 2 மிஸ்டேக் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு அண்ட் வந்து நம்ம கேல்குலேட்டர்ஸ். ஸோ கேல்குலேட்டர் பேக்கப் கேல்குலேட்டர் முக்கியம். தயவு செஞ்சு பேக்கப் கேல்குலேட்டர் மட்டும் மறக்காமல் எடுத்துன்னு போயிடுங்க. பிகாஸ் அங்கே ஸ்ட்ரக் ஆச்சுன்னா எக்ஸாமே போச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கேல்குலேட்டர் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல. நான் எப்போவுமே 2 கேல்குலேட்டர் எடுத்துன்னு போவேன். நானே எடுத்துன்னு போயிருந்தேன். ஸோ அதாங்க, கேல்குலேட்டர் மட்டும் மறக்காமல் ஒழுங்காக எடுத்துன்னு போயிடுங்க. அட்மிட் கார்டு ஒழுங்காக பார்த்துருங்க. ஆதார் கார்டும் இது இந்த 3வது ஆதார் கார்டு வந்து மேபி உங்கள் எக்ஸாம் சென்டரில் கேட்கலாம். ஐடி ப்ரூஃப் கார்டுங்கன்னு கேட்கலாம் பிகாஸ் ஆஃப் மால் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து ஐடி கார்டு ஆதார் கார்டு வந்து ஒரு ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினல் நீங்கள் எடுத்துன்னு போங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பிளாக் பால் பென் தான் எடுத்துன்னு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஜெல் கூட எடுத்துன்னு போகலாம். அண்ட் எது எடுத்துன்னு போகிறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் ப்ளூ பெனில் எழுதிடுவாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நிறைய பேர் வந்து ப்ளூ பெனில் போய் எழுதிடுவாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். ப்ளூ பென்லாம் அலோடே கிடையாது. தயவு செஞ்சு பிளாக் பெனில் மட்டும் எழுதுங்க. அண்டு பிளாக் பென் வந்து 2 எடுத்துன்னு போங்க, 2 இல்லை 3 எடுத்துன்னு போங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.